கடனோடு மரணித்து விடாதீர்கள். ஏமாத்து, ஒரு கடன் எடுத்து மனிதனுக்கு வாக்கு கொடுத்து ஏமாத்தி ஏமாத்தி இந்த நாளைக்கு தார ஏமாத்தி வருடம் முழுக்க ஒரு மனிதனுடைய பதுவாவை சம்பாதித்துக் கொண்டு இவர் எப்படி சொர்க்கம் போவார்? இந்த தாரன் எடுக்கிறது காசு, நாளைக்கு தார 2 மாசத்துல தாரன்னு காசை எடுத்து ஏமாத்தி பொய்க்கு மேல பொய் இப்படியே வாழ்க்கையை கழிச்சிட்டு, ஆனா தொழுகையெல்லாம் கரெக்ட், தொழுகையை தூக்கி குப்பையில் அல்லாஹ் வீசிடுவான். இந்த தொழுகையில் எந்த பிரயோசனம் கிடையாது. ஏனென்றா அல்லாஹ் தொலாட்டி கூட மன்னிப்பான், ஆனா அடுத்தவண்ட சொத்துக்களை சூறையாடிட்டு போனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. நான் என் மீது எனக்கு அநியாயத்தை நான் ஹராமாக்கிட்டேன். நான் உங்களுக்கு அநியாயம் செய்யறதை என் மீது ஹராமாக்கிட்டேன், நான் செய்ய மாட்டேன். அதை உங்களுக்கும் ஹராமாக்கி இருக்கிறேன். எனவே நீங்க அநியாயம் செய்யாதீங்க, ஒருவருக்கு ஒரு அநியாயம் செய்யாதீங்க. பொய் பேசி வாழ்க்கையில அப்படியே வாழ்ந்தாருண்டா கடைசியில இன்னைக்கு பாருங்க, நிறைய நீங்க பார்ப்பீங்க, கடன் வாங்கி அடுத்தது சொத்துக்களை சூறையாடி அபகரித்து வாழ்ந்தவங்க எல்லாம் தற்கொலையில போய்த்து முடியும். அவங்களோட லைஃப் ஸ்ட்ரெஸ் கூடும், அழுத்தம். ஏன்னா அடுத்தவனுடைய பத்வாவை சம்பாதிச்சு கொண்டு எங்கேயாவது ஒரு அடிபட்டு மூத்தா போவாங்க, அல்லது ஏதாவது ஒரு தற்கொலைக்கு போவாங்க. இதெல்லாம் நடக்கிறது, சாதாரணமாக நடக்குது இன்றைக்கு. எனவே உண்மையாக வாழ்ந்தால் நல்ல மரணம் கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, 2வது விஷயம்,